வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னும் அதுக்கு கீழே இளைய தலைமுறையினர்களுமே பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் இப்போதெல்லாம் அவதிப்பட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு உடலில் நடுக்கம் ஏற்படுவது, உடல் பொதுவாகவே சோர்வாகவே இருப்பது, களைப்பு, தலைவலி, நிலை தடுமாற்றம், கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுதுங்க. பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க நரம்புகளுக்கு ஊட்டச்சத்து அதிகம் தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு. ஸோ அந்த ஊட்டச்சத்துக்கள் தரக்கூடிய உணவுகள்லாம் என்னென்ன விளக்கமாக பார்ப்போவாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். விதைகள் மற்றும் நட்ஸை 60 வயதுக்கு மேற்பட்டவர்களும் தினந்தோறும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த 60 வயதிலுமே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். வால்நட்ஸ், பாதாம், ஆளி விதைகள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ்லாம் அத்தியாவசியமான கொழுப்பமிலங்கள் இருக்குங்க. இந்த கொழுப்பமிலங்கள் தான் ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கு. அதோட விதைகள் மற்றும் நட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவை அதிகமாக இருக்கிறதால ஸோ இது உங்களுடைய நரம்புகளை நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகளில் எதுவும் ஈடுபடாமல் நரம்புகளை உங்களுக்கு வலுப்படுத்தும். குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதில் பிஸ்தாவுக்கு இன்னும் கூடுதல் கவனம் கொடுங்க. பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. இந்த விட்டமின் பி அப்படின்றது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விட்டமின் சத்து. ஸோ அதனால தான் பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுங்க. தினமும் விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பிஸ்தாவிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய நரம்புகளை 60 வயதிலுமே நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். பன்றி இறைச்சியை எடுத்துக்கொள்ளும் போது 60 வயதிலுமே நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும். உங்களுக்கு வேணும், நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்ற பட்சத்தில் மட்டுமே பன்றி இறைச்சி எடுத்துக்கலாம். பன்றி இறைச்சியில் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் இருக்குங்க. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையும் அதிகமாக நிறைந்திருக்குங்க. அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நம்ம பன்றி இறைச்சியை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்ற விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டும் எடுத்துக்கோங்க. வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நரம்புகளை 60 வயதிலையும் வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். ஓட்ஸ் நீங்கள் 60 வயதிலும் நரம்புகளை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்க அல்லது நீங்கள் நான்வெஜ்ஜும் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கும்போது பன்றி இறைச்சிக்கு பதிலாக ஓட்ஸ் சாப்பிடலாம். நான் வெஜிடேரியனுமே பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸில் விட்டமின் பி அதிகம் இருக்குது. கூடுதலாக புரோட்டீன், மெக்னீஷியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகம் இருக்குங்க. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்துங்க. அதனால் நீங்கள் சுழற்சி அடிப்படையில் தினமும் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. நரம்புகளை இது உங்களுக்கு வலுப்படுத்தும். 60 வயதிலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக நரம்புகளை வலுப்பெற வைத்துக்கொண்டு பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் உறுதியாக, உடல் உறுதியாக உங்களுக்கு இருக்கும். கடல் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். சீ ஃபுட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் B12 தான். இந்த விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானதுங்க. மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். ஒருவேளை இந்த விட்டமின் B12 குறைபாடு உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதம் எல்லாம் உங்களுக்கு உண்டாக்குங்க. அப்போ கடல் உணவுகளான மீன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீன்களில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குது. ஆகவே அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிட்றதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ், ஃபிஷ்ஷு, நண்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். வீக்லி 2 டைம்ஸ், வாரத்தில் 2 முறை சாப்பிட்றீங்க அப்படின்னா அதிகப்படியான கொலஸ்ட்ரால் எல்லாம் உங்களுக்கு எண்ணெயெல்லாம் நீங்கள் சேர்க்காமல் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் இல்லாமல் உங்களுடைய அந்த நரம்புகளை மட்டுமே வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு இந்த கடல் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இறைச்சி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகளை 60 வயதிலுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். நான்வெஜ் ஃபுட்ஸ் அதுதான் அந்த இறைச்சிகள் எல்லாமே. அப்போ இறைச்சிகளில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு சத்துங்க. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் ஒரு வாரம் சிக்கன் இறைச்சி சாப்பிட்றீங்க. ஸோ ஒரு சண்டே சிக்கன் இறைச்சி சாப்பிட்றீங்கன்னா அடுத்த சண்டே பீஃப், மாட்டு இறைச்சி சாப்பிடலாம். அதுக்கடுத்த சண்டே ஆட்டு இறைச்சி சாப்பிடலாம். இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். வாரத்தில் ஒரு தடவை, வீக்லி 1 டைம் நீங்கள் இறைச்சியை கண்டிப்பாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இதனால் விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையும் உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். ஸோ இறைச்சிகளும் உங்களுடைய நரம்புகளை 60 வயதிலையும் வலுப்படுத்தும். முழு தானியங்களை நீங்கள் 60 வயதிலுமே நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம். முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி,
என்று சொல்லக்கூடிய அந்த வார் கோதுமை, திணை இதெல்லாத்துலையுமே விட்டமின் பி அதிக அளவில் இருக்குங்க. விட்டமின் பி நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானதுங்க. எனவே வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே முழு தானியங்கள் எடுத்துக்கலாம். முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்கள் உங்களுடைய அந்த அந்த பார்த்தீங்கன்னா நரம்புகளை 60 வயதிலுமே வலுப்படுத்தும். பால் மற்றும் பால் பொருட்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் கூட நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னா அது பொட்டாசியம். ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் பால் பொருட்கள் அதிகம் இருக்குது. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமும் அதிகமாக தான் இருக்குது. பொட்டாசியம் இருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையும் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மில்க் ப்ராடக்ட்ஸ் இதையுமே நீங்கள் சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நரம்புகளை இது உங்களுக்கு வலுப்படுத்துங்க. பழங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது தங்களுடைய நரம்புகளை அந்த 60 வயதிலுமே பலம் பெற வைத்துக் கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ வயதானவர்கள் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாங்க. ஸோ சுழற்சி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு ஃபுட்ஸை நீங்கள் ஃப்ரூட்ஸை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடிய பழமாகவும் அது இருக்கலாம், அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிடக்கூடிய பழமாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலுமே தினமும் ஒரு பழம் அப்படின்ற விதத்தில் சுழற்சி அடிப்படையில் நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா சர்க்கரை அளவு அதிகப்படுத்தப்படாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய பழங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சில பழங்களெல்லாம் உங்களுடைய பிளட்டில் சுகருடைய அளவை அந்த 60 வயதில் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதனால் அந்த மாதிரி பழங்கள் விடுபட்டு மற்ற ஆரோக்கியமான பழங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தினமும் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும்போது நரம்புகளை நீங்கள் வலுப்படுத்திக் கொள்ள முடியும். கீரைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். இப்போ நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்குங்க. பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலமாக வைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் விடுபடலாம். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வாரம் இப்போ முருங்கைக்கீரை சாப்பிட்றீங்கன்னா அடுத்த வாரம் புதினா கீரை, அதுக்கடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை, சிறுகீரை, பெருக்கீரை, பாலைக்கீரை, இந்த மாதிரி தொடர்ந்து சுழற்சி அப்படியில் வீக்லி 1 டைம்ஸ் ஏதாவது ஒரு கீரைகளை சாப்பிட்றீங்க. அப்புறம் க்ரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பச்சை இலை காய்கறிகள் தினமும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய நரம்புகள் வலுப்பெறும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு படி மேலே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடி சாறு வெஜிடபிள் சூப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே அதுவுமே உங்களுடைய நரம்புகளை வலுப்படுத்தும். இந்த உணவுகளை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வயதிலுமே நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம், சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம் எல்லாம் அன்றாடம் சரியாக செயல்படுதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நம்ம அதிகம் கண்டுகொள்ளாமல் புறக்கணிக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய நர்வ் சிஸ்டம், நரம்பு மண்டலம் தான். நமது நரம்பு மண்டலம் நமது உடலினுடைய இயல்பான செயல்பாட்டினுடைய ஒருங்கிணைந்த ஒரு முக்கிய பகுதியாக இருக்குது. நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது. நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவில் சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளணும். இதனால் நரம்புகள் பலவீனமாக தடுக்கப்பட்டு புற நரம்புகள் வலு குறைவு தடுக்கப்படும். அப்போ நரம்புகள் வலிமையாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் நரம்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அதுக்காக இந்த உணவுகளையும் எடுத்துக்கோங்க, உடற்பயிற்சிகளையும் செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.